ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? மோசமாக இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நீயா நானா ட்ரோல் தமிழன் சேனல் தானே. ஸோ அதுலேருந்து வீடியோ போடலான் இருக்கோம், ரியாக்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ டாபிக் வந்து அக்காவை பொண்ணு பார்த்துட்டு தங்கச்சியை கல்யாணம் பண்ண நபர்கள் பற்றின டாபிக். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். கோபிநாத் உலகத்திலேயே சிறந்தவர் இல்ல. இன்விடேஷன் பிரிண்ட் பண்ற வரைக்கும் சுனந்தா தான் பொண்ணு நினைச்சேன். எங்க மாமியார் ட்வின்ஸ்களாக இருக்கிறவர்கள் திருமணத்திற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பொண்ணு பார்க்க வரப்பே வந்து எங்க அம்மா ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. வரைக்கும் பொண்ணு போட்டோவே பார்க்கல. போட்டவா நான் பார்த்ததே இல்லையே. தங்கச்சி ட்வின்ஸ் அவங்க, ஆனா இவங்க மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு இவங்க நேர்ல பார்க்க வந்துட்டாங்க. அநியாயே நல்லாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு ஈப்ளோட பார்க்க வரப்ப வந்தது வந்து உங்க மனைவியோட அக்கா தான் வந்தாங்க. இவங்க தான் இப்படிதான் இருப்பாங்க அப்படி பொண்ணு அப்படி. அந்த ஜவுளி கடைக்கு போறப்ப இந்த பொண்ணு மாதிரியே இருப்பாங்க, இந்த சைஸுக்கு ஒரு சட்டை எடுங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரியே தாண்டா நீ கட்ட போற புள்ளி இருக்கா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னது இருக்குல்ல. என்ன சிரிப்பு ராஸ்கல். காமெடி. என்னோட கல்யாணமே ஒரு குழப்பம். பேர் என்னன்னு கேட்டாங்க, சுனிதா சொன்னேன். ஆனா அவங்க போய் அவங்க அம்மா கிட்ட சொன்ன சுனந்தா. இன்விடேஷன் பிரிண்ட் பண்ற வரைக்கும் சுனந்தா தான் பொண்ணு நினைச்சேன். எங்க மாமியார் ராம் வந்து ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கான். நான் போயிட்டு அண்ணி ரூமுக்கு போயிட்டு அண்ணியை போய் ஃபர்ஸ்ட் போய் பார்க்கலாம். நான் போனோடனே அவங்க பயங்கர எக்ஸைட்டிங்கா, சரி மாப்பிள்ள தான் வந்துட்டாரு போல அப்படி ஒரு எக்ஸ்பிரஷனோட வந்தாங்க. நான் உடனே அண்ணி, நான் அண்ணன் அங்க இருக்காரு. பேச வந்தாலே அண்ணி அப்படின்னு. அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. சொன்ன விதத்தை பார்க்கும் போது அது எவ்வளவு சொல்லி அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த விதம் பார்த்து பயந்து முன்னாடியே நான் தான் கொஞ்சம் அடிக்கவா இல்லைன்னா வந்து எஸ்டேஸ்வரியோட வாரி போட மாதிரி. ஒற்றுமை எங்களுக்குள்ள உண்டு, வெளியில எல்லாம் தெரியாது. ஆனா நாங்க ட்வின்ஸ், எங்களுக்கு தெரியும் எங்களுக்குள்ள இந்த ஒரு ஒற்றுமை இருக்கு. எனக்கு தெரியும். எனக்கு வந்து அவளோட லைஃப்ல நடக்க போற ஏதாவது விஷயம் ட்ரீம்ஸ் மாதிரி வரும். எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு லைஃப்ல ஏதாவது நல்ல பெஸ்ட் திங் ஆர் ஒரு பேட் திங் நடக்க போகுதுன்னா அவளுக்கு இன்ட்யூட்டிவா இருக்கும். அது ஆச்சரியமா இருக்குங்களா? எனக்கு ஆச்சரியம்னா உங்க காலையில பாம்பு கிராஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு ஈவினிங்கே அவனுக்கும் பாம்பு கிராஸ் ஆயிருக்கும். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இன்சிடென்ட் ரெண்டு பேருமே அட் டைம்ல ஷேர் பண்ணுவோம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இல்ல சார், இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அடிக்கிறப்ப அந்த ஸ்கோரும் பாத்தீங்கன்னா மார்க்கும் பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் 2 இல்ல 3 அந்த மார்க்ல தான் டிஃபரன்ஸ் இருக்கும். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியும். டிகிரி மார்க்ஸ் தான் ரெண்டு பேருமே 6.54 6.54 ஒரே மார்க் வித் டெத். எப்படி 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 இதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படி நாங்க ரெண்டு பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதுவும் நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது எப்படி இவ்வளவு சாத்தியம் இருக்கும்? என்னை வச்சு ஒண்ணு காமெடி பண்ணல. எனக்கு அடிபட்டதுன்னா எனக்கும் வந்து பை த நெக்ஸ்ட் வீக் இடத்துல சேம் அதே மாதிரி இன்சிடென்ட் ஏதோ ஒண்ணு நடக்கும். இல்ல ஜோக் காட்றீங்களா? இல்லங்க ஜோக் காட்றீங்களா? எல்லாரும் சொல்றாங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் அட் அ டைம்ல அதே தான் சொல்லுவோம், அட் அ டைமிங்ல சொல்லுவோம். அப்படியா? என்ன அப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல, நான் சில கேள்விகள் கேக்குறேன், ரெண்டு பேரும் அட் அ டைம் பதில் சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். அமைச்சர் அண்ணா இந்த முறை மாட்டுவாங்க. மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரெண்டு பேருக்கு பிடிச்ச விளையாட்டு என்ன? மாட்டிக்கியா கோபிநாத் உலகத்திலேயே சிறந்தவர் இல்ல. நக்கல்யா அவனுக்கு. உங்களோட ஸ்பௌஸ், உங்களுடைய லைஃப் பார்ட்னரா இருக்கிறப்ப இருக்கக்கூடிய யதார்த்த சிக்கல்கள் என்ன? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஒரே மாதிரி ஷர்ட் போட்டு நிறைய டைம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன் சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஓ, எப்படி கண்டுபிடிப்பீங்க அத? தோடு போட்டிருக்காங்க சார். ஓ, இதுக்கு தான் அடையாள சேஞ்சா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆனா எங்களுக்கு மேரேஜ் ஆகப்போ இவங்க ஃபேஸை யாருமே பார்க்க மாட்டாங்க. எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அவங்க காது தான் பார்ப்பாங்க. நீ அப்படி வரியா? கடுக்கன் போட்டிருந்தா பெரியவங்க, கடுக்கன் போடலன்னா தான் மாப்பிள்ள அப்படின்னு தான் பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ரெண்டு பேருமே ஒரே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸா? ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சோதனை. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ், உங்க வீட்டுக்காரங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ், இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் இல்ல, ஆனா அவங்களுடைய ட்வின்ஸ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. அந்த ட்வின்ஸுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இது மாதிரி எத்தனை கதை வர போகுதுன்னு எனக்கு தெரியல.
இந்த திருமணம் எப்படி இது எனக்கு? ஒரு நாள் சிம்போசியம் இவ்வளவு கூட்டிட்டு போனேன். மேரேஜ் வந்து அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணல. ஆமாடா. திருமணம் செய்து கொள்வதற்கான சிறந்த வழிமுறை என்ன? சிம்போசியம் செல்வது. அப்ப இவரு உங்களுக்கு யாரா இருந்தாரு? சார் ஸ்கூல் ஃப்ரெண்ட். எங்க அம்மாவும் அவங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அம்மா வேற ஃப்ரெண்ட்ஸ். ஆமாப்பா கடவுளே, இந்த ஷோவை மட்டும் நான் முடிச்சிட்டேன்னா ஜெயிச்சிட்டேன்டா. திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாது. உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல குழப்பம் இல்ல சார், இவங்க நாங்க ரிலேட்டிவ்ஸ் சார். எங்க அக்காவும் அவங்க அண்ணனும். ஐயோ மீண்டும் மீண்டுமா? மீண்டும் மீண்டும் என்னடா இந்த ஷோ இப்படி போகுது? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கு. அவங்கள கேட்டா நாங்கெல்லாம் ஃபேமிலியா ஃப்ரெண்ட். அவ்வளவு பெரிய காமெடி இல்ல இது. நடக்குதுடா. சொல்லுங்கம்மா. ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. பிரின்ஸ கல்யாணம் பண்றோம். நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போறோம். ஐயோ இவ கூடயே இருக்கணுமா அப்படிங்கிற சாம்பார் அப்ப எனக்கு. இன்னொரு சைடு வந்து ஓகே, நம்ம கூட இவதான் இருப்பா, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஓ எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. எப்படி நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? லைஃப் மட்டும் என்ன அப்படின்னா ஹேர் ஸ்டைல் எப்போ டிஃபரெண்டா ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். சோ அதனால நீங்க ஏதாவது புதுசா ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கா அப்படின்னா சரி ஓகே அப்படியே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். வாழ்க்கையில அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லையே பிக் ப்ராப்ளம். போய் நான் இக்ஸானா அப்படின்னு கூப்பிட்டு உடனே டக்குன்னு திரும்பிடுவோம். முதல்ல போட்டு பாத்துக்கிறது. ஆமா எது வந்தாலும் கூப்பிட்டுறது. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. நீங்க ட்வின்ஸ் இல்லையே. ஏமா நீங்களாவது என்ன குழப்பம் வேணான்ட்டு மாத்தி மாத்தி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கலாம்ல. அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அநியாயத்துக்கு எல்லாரும் ஒரே ட்ரெஸ் போட்டு கொட்டியாரு. ஐயோ ஐயோ மேரேஜ் பட்டக்குள்ள அவங்கள ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியலைங்க சார். அவனையாவே ரம்யான்னு சொல்லி கூப்பிட்டுருவோம் சார். ஆனா பாவம் இன்னும் கொஞ்சம் குழப்பம் இருக்காது. அப்பப்ப இருக்கு சார். இல்லையா அப்பமே சொல்லி லாவண்யா சொல்லிட்டு இருந்தா அப்படி சார். ஜி அது உங்க வீட்டுக்காரமல்ல என் வீட்டுக்காரமா சொல்லி சொன்னாங்க. சம்டைம்ஸ் ரேர் அகேஷன் எங்களுக்கே தெரியாம ரொம்ப சர்ப்ரைஸா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருவாங்க. திரும்பி நிக்கும் போது எங்களுக்கு தெரியாது. சாரி எனக்கு தெரியாது. பொண்ணு இருப்பா. நான் சொல்லிட்டு நீ போய் அம்மாட்ட இருமா நான் வந்துறேன் அப்படின்னு சொல்லுவேன். என் பொண்ணு முதல்ல போய் அவங்க அம்மா ஐடென்டிஃபை பண்ணிடுவா. சரி சரி அவங்க அம்மா ஐடென்டிஃபை பண்ணிடுவா. ஓ சரி லாவண்யா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் யூஸ்ட் டு. போன பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்ப ஃபோன் நம்பர்ஸ்லாம் வாங்கி ஃபோன் பேச ஆரம்பிப்போம் சார். அத நான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன். டேய் தெரிகிறது. தெரிகிறதா? அப்புறம் என் ஃப்ரெண்ட் வந்து வழியில சொல்றான் உன் ஒய்ஃப் இப்பதான் ஒருத்தங்க கூட பைக்ல போனாங்கன்னு சொல்லிட்டு. இந்த அக்காக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க கோத்தூர். அப்புறம் கேக்குறேன் எங்க இருக்கீங்க? என்ன வீட்டுல தான் இருக்கேன். இல்லையே என்னடா என்னமா இது? இல்லையே என் ஃப்ரெண்ட் உங்களை பார்த்தேன்னு சொல்றானே. அப்பதான் கன்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது சார். இதெல்லாம் அநியாய பிடிச்ச ஃப்ரெண்டுடாவீங்க. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ரைட் என்கேஜ்மெண்ட் ரிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டோம். எனக்கு இவங்க ரெண்டு பேர்ல யாரு நம்ம ஃபியான்சின்னு தெரியல. அதுக்கு சூதுவா தெரியாம வளர்த்து என்ன பண்ண சொல்றீங்க? யார் ஃபியான்சி கண்டுபிடிச்சு இந்த பேக் மாட்டிருக்கோம். நீதான் என் ஃபியான்சி எனக்கு தெரியணும் நம்ம பேசுறதுக்காக. ஆனா இது புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. அந்த ஜுவல்லரியில அந்த இதை பாக்குற சுவாரஸ்யத்துல இவங்க அப்படியே பேக் எடுத்து அவங்க தங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் நீங்க எடுத்துட்டு இது சூட் ஆகுமான்னு பாரு, கையில போட்டு பாரு, இது பண்ண அப்படின்னு இவங்க வந்து பாவம் பண்ணிட்டா. பாவம் பண்ணிட்ட. ஐஸ்வர்யா கூட பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னாங்க. அது சொல்றதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. உடனே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது ஒரு பண்ணு. நான் இல்லன்னு சொல்றதுக்கு கூட டைம் கொடுக்க மாட்டேன். சொல்ல வேண்டியது நான் இல்ல. அப்பா அப்படியே எப்படி இருக்காங்க ட்வின்ஸ்ல? ஆமா ஐடென்டிட்டி ரொம்ப ஜாஸ்தி. சேம் ஐடென்டிக்கல் சாரி ஐடென்டிக்கல் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அன்ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இவங்க நிறைய பேர் அதுல ஐடென்டிக்கலா தான் இருக்காங்க. ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்குது பாக்குறதுக்கு. அவங்க வீட் அது ட்வின்ஸ் ஹஸ்பண்ட் ட்வின்ஸ் வைஃப் அதான் எவ்வளவு இது. நான் ஏதோ நியூஸ் கேள்விப்படுறேன். தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு ஊரு கேரளால மலப்புரம் எல்லாமே ட்வின்ஸா இருக்காங்க. அங்க நீங்க போனா கூட உங்களுக்கும் ட்வின்ஸ் ஆகும். இல்ல ஐயோ ஐயோ சொன்னது நான் ஜென்ரலா அது என்ன கந்தக பூமியா? இல்லைங்க அங்க போனவங்க
இல்லைங்க அங்க போனா அவங்க எல்லாம் ட்வின்ஸா இருக்காங்க. இல்ல அது யாரோ வீடியோ போட்டுதுங்க அந்த மாதிரி. ஓகே நீங்க வந்தா கூட ஏதாவது ஒன்று போட்டு ஓகே வீடியோ நல்லா இருந்துச்சு. போயிட்டு வரலாம். ஆமா என்டர்டெயின்மெண்ட். 2000 ஃபேமிலி இருக்காங்க எல்லாமே ட்வின்ஸ். நீங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆமா மேபி அது ஒரே வம்சமா இருப்பாங்க ஒரு 2-3. பட் ஸ்டில் அவங்களுக்கு வாழது எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தா எவ்வளவு கஷ்டம். கஷ்டம் தான் இருக்கே. கொரியா இருக்கு இல்ல இது பாக்குறதுக்கு சிமிலரும் ஐடென்டிக்கலா நிறைய பேர் ஒரே மாதிரி எவ்வளவு இங்கே நம்ம பாடுபடுறோம். அங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. கொரியால வந்த புதுசுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எங்களுக்கு. அங்க சென்சஸ் எடுக்கிறவங்க எல்லாம். ஒரு விஷயம் தெரியுமா, கொரியன்ஸ் வந்து சொல்லுவாங்க நீங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்க. எங்களை நம்மள சொல்லுவாங்க என்னடா சொல்றீங்க என்ன கேட்பேன். நீ பாரு என் வீட்டுக்கார முடிச்சு பார் இந்த மூக்கு ஒரே மாதிரி இருக்கா இல்ல, இந்த வந்து ஃபேஸ் ஷேப் ஒரே மாதிரி இருக்கா இல்ல, அப்படி எதை வச்சு நீ இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா முழிக்கு முழிக்கோங்க. இல்ல அவங்களுக்கு அந்த மாதிரி தோணுதோ நமக்கு அந்த மாதிரி தோணுற மாதிரி சும்மா அது வெட்டியான ஒரு திங்கிங் அது வரும் இவங்களுக்கு. சில பேருக்கு அவங்களுக்கு அவங்க டிஃபரன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. நான் சொல்லிடுவேன். நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒரு கொரியன் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு அப்படிதான் பேசும். ஆமா இவங்க சொல்லுவாங்க ரொம்ப ஸ்டூபிடா பேசுவாங்க. நீ எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. ஆனா சில பேர் சொல்லுவாங்க எல்லாரும் டிஃப்ரெண்டா இருக்கு ஃபேஸ் உங்க இந்தியன்ஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் ஸ்டூபிடா பேசுவாங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு. பிரீத்தி சிந்தாவும் ஐஸ்வர்யா ராயும் பார்த்துட்டு ஒரே மாதிரி இருக்காங்களே உங்க உன் கண்ணு என்ன நொல்ல நானு எப்படியே ஒரே மாதிரி இருக்கேன். கண்ணு வேற, எவ்வளவு வித்தியாசம், ஷேப் வேற, ஹேர் வேற, எதை வச்சு நீ ஒரே மாதிரி இருக்க? நீ இல்ல எனக்கு அப்படி தோணுதுன்னு. நீங்க தான் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கோம். ஒரே ஸ்கின் கலர், ஒரே ஹேர் கலர், கண்ணு எல்லாருக்கும் சின்ன கண்ணு எல்லாருக்குமே ஒரே சைஸ். ஒரு 5 பேட்டர்ன் இருக்கு. லிப்ஸ், நோஸ், ஐஸ். இவங்க கொரியன்ஸ்க்கு ஒரு 5 பேட்டர்ன்ஸ் இருக்கு. அண்ட் ஏஜ் ஆன மாதிரி ஸ்கொயரா ஆயிடும் அவங்க ஃபேஸ். பாய்ஸ் ஃபேஸ் எல்லாம் பாத்துர்க்கீங்களா? ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப் ஆயிடும் அவங்க ஃபேஸ். ஆமா அந்த மாதிரி இந்த பாகம் மட்டும் இப்படி வீங்கிக்கு. ஆமா. சோ ஓகே டாபிக் ஆஃப் தி போய்கிட்டு இருக்கு. See you அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை.